எக்காரணத்தை கொண்டும் தொழில், வியாபாரம், உத்தியோகம், பண வருமானம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அவமானப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மகர ராசி, உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. பொதுவாக எந்த கிரகமாக இருந்தாலும் சனியே 6ல் மறைஞ்சால் நல்லது பண்ணுவார். ஆனால் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் பகைமை ஸ்தானம். தேவையில்லாத உறவுகள் விஷயத்தில் பகை உணர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள்கிட்ட பார்ட்னராக நெருங்கி பழகி கொண்டிருக்கக்கூடிய நபரிடமிருந்து விலகுவதற்கு ஏதாவது ஒரு காரணமையும். அதுவும் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க. நீங்களாக சில விஷயங்களை நினச்சிக்கிட்டு செயல்படுவீங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இதனால தான் நீ விலகின அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் வந்தாருனாலே உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவதற்கான அமைப்பை ஏற்படுத்துகிறார். இதில் குரு 6ஆம் இடத்துல இருக்காருன்னு கடன் சார்ந்த விஷயத்துலையும் சற்று கவனமாக இருக்கணும். கடன் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் அதை பணம் கட்டியிருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பணம் கட்டலைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவாங்க. அதாவது செய்யாத தப்புக்கு நீங்கள் பலிகடா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானம் அந்த 6ஆம் இடம். அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆனால் பயத்துக்கு உயிர் பயம்லாம் இல்லை. இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான சனி 3ல் மறையிறதுனால கெடுதல் கிடையாது. ஆக்சுவலாக அவர் நல்லது பண்ணுறாரு. ஆனால் 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால வர வேண்டிய பணத்தில் தாமதம் ஏற்படுறதுனால ஒரு சின்ன விஷயம், உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டு தேவை, அதை உங்கள் பணம் வந்துடுங்கிற நம்பிக்கையில் உட்காந்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த கடனை வாங்கிட்டு இந்த பணம் வரும்போது இந்த பணம் உங்களுக்கு செலவாயிடும். இல்லை யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துருப்பாங்க, இதை ஒரு 10,000 இருக்குது, நீ வச்சுக்கோ, ஒரு வாரத்தில் வாங்கிக்கிறேன்னு. நீங்கள் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ரொட்டேஷன் உள்ளான்னு பண்ணிங்கன்னா அவங்க கேட்கும்போது உங்களால் பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. என்னோடய பணத்தை நீ மிஸ்யூஸ் பண்ணிட்டேன்னு உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு சுமத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்காரணத்தை கொண்டும் தொழில், வியாபாரம், உத்தியோகம், பண வருமானம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரை ஏற்படுத்தும். எதிரிகள் டைரெக்டாக உங்கள் பேரில் கெட்ட பேர் சுமத்துவாங்க. அதுவும் நீங்கள் ஏதாவது அரசியல் துறையில் இருந்துட்டீங்க, செய்யாத தப்பு இல்லை, எப்போவோ செஞ்ச ஒரு சின்ன தப்பு, நீங்கள் அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பை கூட பூதாகாரமாக லென்ஸ் வச்சு பார்த்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவாங்க. அவமானப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. என்ன தான் குரு 10ஆம் இடத்தை பார்த்தாலும் அவர் குரு பயிற்சிக்கு தயாராகிட்டுருக்காரு. இன்னொரு 16 நாளில் அவர் 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பெருசாக பிரச்சனை இருக்காது. ஸோ ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நலம். ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே குருவின் பார்வை பலம் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மூலமாக பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிலத்தை வச்சு தொழில் பண்ணலாம், ஆனால் நிலத்தில் முதலீடு பண்ணலாம். ஆனால் நிலத்தில் இறங்கி நீங்கள் சொந்த வீட்டுக்கு போக முடியுமான்னு கேட்டால் போக முடியாது. உங்களை இருக்கிற இடத்த விட்டே பெயர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடியும், அதுவும் நிலம் சார்ந்த விஷயத்தை வெளியில் வாங்கி போடலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி போடலாம். வீட்டில் கை வச்சிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்கான பரிகாரம், இந்த மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் உக்ர தெய்வ வழிபாடு பண்ணலாம். காளி, தாரா, சின்னமஸ்தான்னு உக்ர தெய்வங்களை வழிபடலாம். அதெல்லாம் எங்கே இருக்குது, தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டம், மந்திர ஜபம் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரத்யங்கராதேவி வழிபாடு செய்யுங்க. பிரத்யங்கராதேவியை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்களை விளக்கி வளமான வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்பாள். சுக்கிர பயிற்சி பலன்கள் எதுக்காக சார் இது போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான்,
சுக்கிரன் இல்லை அப்படின்னா அன்பு இருக்காது, காதல் இருக்காது, காமம் இருக்காது, உறவு இருக்காது. இந்த உறவு இருந்தால் மட்டும்தான் எந்த ராசியாக இருந்தாலும் தங்களுடைய உறவின் பலத்தை கொண்டு தான் எதிரிகளை வெல்ல முடியும், தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திலும் வெற்றிகளை பெற முடியும். ஸோ அதனால தான் சுக்கிரனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் வீக்காக இருக்கார், இல்லை மறைஞ்சு இருக்காருன்னா உறவுகள் விஷயத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் வரும். சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இந்த 3 இடங்கள்ல இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிம்மதிங்கிறது இருக்காது. ஆனால் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்துட்டாருன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜயோகத்தை இரட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார். இந்த சுக்கிரன் வந்து இப்போ 20 நாளைக்கு ஒரு தடவை இடம் மாறிட்டே இருக்கார். அதனால் இப்போ அந்த பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்கிறது அப்படின்னா மே 14ஆம் தேதி 2026 வருடம் மே 14ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, ஜூன் 8ஆம் தேதி வரை ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கிரனுக்கு வந்து சுக்கிர பகவானுக்கு வந்து தன்னுடைய சொந்த வீடு. அவர் போகிற வீடு வந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. தன்னுடைய நண்பனான புதனின் வீடான மிதுன ராசிக்கு போகிறார். புதன் வந்து சுக்கிரனுக்கு மாணவன். அதாவது சனி புதன் ஆகிய 2 கிரகங்களும் சுக்கிரனுக்கு மாணவன். செவ்வாய் சூரியன் சந்திரன் இவங்கள்லாம் வந்து குருவுக்கு மாணவர். ஸோ அதனால் வந்து இவங்கள்லாம் வந்து தேவ டீம், இவங்கள்லாம் வந்து அசுர டீம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசுர கிரகமான சுக்கிரன், அசுராச்சாரியாரான சுக்கிரன் தன்னுடைய மாணவனுடைய வீடான மிதுன ராசிக்கு போகிறதுனால பல பேர்த்துக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா எதிரி வீட்டுக்கு போனால் தான் மனசு சங்கடம் இருக்கும். எதிரி வீட்டுக்கு போகிறோம், இப்போ போனீங்கன்னா உங்களுடைய எதிரி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. ஆனால் உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆர் உங்களுடைய ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், இது என்னோட இடம்டா அப்படிங்கிற லெவலில் இருப்பார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறதா இல்லை திருஷ்டத்தினால் சங்கடம் அனுபவிப்பீர்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத, அதாவது லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்ஜென்ம பயன்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் அது. அதை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். இது கட்டணத்திற்குரிய சர்வீஸ். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.